யூடியூப் சேனல் சேமாயா வாழ்வோம் இதற்கு வரவேற்கிறேன். இந்த சேனலில் ஆன்மீகம், சித்தர்கள், மரபு மருத்துவம் மற்றும் நம் பாரம்பரியத்தின் மகத்தான அறிவுகளை பகிர்ந்து கொள்கிறோம். சேமாயாயில் நாம் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக வாழ்ந்து கற்றுக்கொள்வோம். கொல்லிமலையில் ஒரு அற்புதம். கே.எஸ். ராவ் சிகிச்சை. பல ஆண்டுகள் முன் கொல்லிமலையில் வாழ்ந்த சித்தர் இவர். இப்போது சமாதியாகிவிட்டார். வியட்நாம் போரில் இந்திய தரப்பில் ஒரு மருத்துவராக அமெரிக்க தரப்பில் போர் முனையில் பணியாற்றி இருந்திருக்கிறார். பெயர் கே.எஸ். ராவ். கர்நாடகாக்காரர். ஒரு நாள் லேசாக வயிற்று வலி எடுக்கவே ஸ்கேன் செய்துள்ளார். பார்த்தால் 3ஆம் நிலையில் புற்றுநோய் கட்டிகள் பெரிதாக 3 இருந்தது. இன்னும் 15 முதல் 30 நாட்களில் மரணம் என்று தெரிந்துவிட்டது. இறப்பது என்று தீர்மானம் என்றால் என் தாய்நாட்டில் இறக்க விரும்புகிறேன் என்றுள்ளார். உடனடியாக தனி விமானம் மூலம் இந்தியாவில் கொண்டு வந்து இறங்கிவிட்டது அமெரிக்க படை. என்ன உதவி வேண்டுமானாலும் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள். வீடே இருளில் மூழ்கியது. யாரோ சொல்லப்போய் கொல்லிமலையில் வாழும் சித்தரை பார்க்கலாம், எப்படியோ இறக்கப் போகிறோம், யார் மருந்து தந்தால் என்ன, தராவிட்டால் என்ன என்று எண்ணி புறப்பட்டார். வாய் வழியாக உணவும் நீரும் இறங்கவில்லை. வெறும் ட்ரிப்ஸ் மட்டும்தான். வயிற்றில் அவ்வளவு பெரிய கட்டியிருக்கிறதே. மலைவரை வண்டியில் போய்விட்டு பின்முடியாமல் ஏறி இவர் இருக்கும் இடத்துக்கு போய்விட்டார்கள். இவரை பார்த்ததுமே, வா சிவா வா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டிருக்கேன் என்றுள்ளார். இவருக்கு ஆச்சரியம். எல்லோருக்கும் இவரை ராவ் என்றுதான் தெரியும். சிவா என்று சிறுவயதில் அழைத்ததோடு சரி. பின் பல 10 ஆண்டுகளாக கே.எஸ். ராவ் தான். எதுவும் பேசவில்லை யாரும். ட்ரிப்ஸ் ஏற்பாட்டை பார்த்து, இதையெல்லாம் கழற்றி போடு, போய் குளிச்சிட்டு வா என்றார். செய்தாயிற்று. ஒரு டம்பளரில் பாதி நீர் எடுத்து ஏதோ ஒரு பொடியை போட்டு ஆற்றிக்கொண்டே அதை பார்த்து ஏதோ செய்தார். குடிக்க சொன்னார். குடித்தார். பல நாட்களாக தூங்கவில்லை. அன்றிரவு சரியான தூக்கம். மறுநாள் காலை மீண்டும் அதே பொடி போட்ட தண்ணீர். கொஞ்ச நேரத்தில் சிறுநீர் வந்தது. போனால் கண்ணங்கரேல் என்று வருகிறது. யோசித்து பாருங்கள், கருப்பாக சிறுநீர் வந்தால் எப்படி இருக்கும் என்று. என்ன சாப்பிடுறே, நீங்க என்ன தந்தாலும் சாப்பிடுறேன். சாமி கீரை கடைஞ்சு தர்றேன், சாதத்துல போட்டு சாப்பிடு. சரி சாமி, சாப்பிட்டாச்சு. அடுத்து மீண்டும் அந்த பொடி தண்ணீர். மறுபடியும் இரவு சரியான தூக்கம். மறுநாள் காலை மீண்டும் கருப்பு சிறுநீர். மலமே கழிக்கவில்லை பல நாட்களாக. அன்று போனார். சிறிது நேரத்தில் வயிற்றில் இருந்த வலி, பாரம், சிரமம் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தது. ஏதோ வித்தியாசம் இருக்கிறது என்று மட்டும் தெரிந்தது. பல நாட்கள் கழித்து அன்றுதான் பசித்தது. இன்னைக்கு இட்லி சாப்பிடுறியா, என்ன வேணும்னாலும் தாங்க சாமி. சாப்பிட்டாச்சு. சரி, நீ போகலாம். என்ன சாமி, உனக்கு சரியா போச்சுப்பா, நீ போகலாம். ஒன்றும் பேச முடியவில்லை. நேராக வந்தார். சோதித்து பார்த்தார். பூரண ஆரோக்கியம் என்று வந்தது. உடனடியாக அமெரிக்காவுக்கு தகவல் போனது. அடுத்த விமானம் வந்தது. அங்கு பார்த்த போதும் இவருக்கா புற்றுநோய் என்று கூறி சிரித்தார்கள். விஷயம் அறிந்தவர்கள் அதிர்ந்தார்கள். இது எப்படி சாத்தியம் என்று. அவரிடம் என்ன மருந்து இருக்கிறதென்று கேட்டு வாங்கி வாருங்கள். மருத்துவ உலகில் புரட்சி செய்யலாம் என்றார்கள். வந்தார். கொல்லிமலை சென்றார். கேட்டார். அந்த வெள்ளை குரங்குக்கு எல்லாம் தரமாட்டேன், அவன் காசுக்கு விற்பான் என்று கூறிவிட்டு, இங்கே இருந்து வேலை செய் என்று கூறிவிட்டு போய்விட்டார். இவரும் பாரதத்தில் தங்கி அனைவருக்கும் இலவசமாக மருத்துவம் பார்க்க தொடங்கினார். இன்னமும் மைசூருவில் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய மாமாவும் அந்த ராவ் என்பவரும் பின்னாளில் நண்பர்களாக ஆனார்கள். அவர் இவரிடம் சொல்ல, இவர் என்னிடம் சொல்ல, நான் உங்களிடம் சொல்கிறேன். இவரது படத்தை நீங்களும் வைத்துக் கொள்ளுங்கள், நண்பர்களுக்கு பரிமாறுங்கள். பூஜை அறையில் இவர் படத்தை வைத்து உங்கள் நோய்கள் பற்றி தினம் இவரோடு பேசி வாருங்கள். இவர் பார்த்துக் கொள்வார். இவர் பேர் தெரியாது.